பனையூர் கேட்ல டெய்லி 10 பேர் நின்று அவர் வர்றாரான்னு பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி மீடியாக்கள் அங்கே காத்து கிடக்கிற மாதிரி ஒரு பிம்பம் வந்து May 4th வரைக்கும் தொடர்ந்து இருந்துச்சு. இப்போ அவர் டெய்லி வராரு, பனையூர் டு தலைமைச் செயலகம் போறாருல. ஏன் இப்போ அந்த கேட் அப்படி அந்த கேட்டை வந்து சொர்க்கவாசல் மாதிரி மீடியாக்கள் காமிச்சுக்கிட்டே இருந்தாங்க. எங்க போச்சு அந்த சொர்க்கவாசல் கேட்? இப்ப அவர் வர்ற இடமெல்லாம் மக்கள் அலைமோதி நின்னாங்கல்ல, ஏன் இப்ப அந்த கூட்டம்லாம் எங்க போனாங்க? இவரை ஜெயிக்க வச்சுட்டா அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிட்டாங்களா, இல்ல இவரை பாக்குறதுக்காக நின்னவங்களாம் இவரை பார்த்துட்டோன்ட்டு இப்ப திருப்தி அடைஞ்சிட்டாங்களா? சோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல, இந்த மாதிரி பிளானிங், இதெல்லாமே பிளானிங் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றேன். இது எல்லாத்தையும் மிஸ் பண்ணியிருக்காங்க. டிஎம்கே, ஏடிஎம்கே, மற்ற கட்சிகள் எல்லாமே இதை மிஸ் பண்ணியிருக்காங்க. ஃபிளைட்டை விட்டு அங்கேருந்து இன்டர்நேஷனல் ஃபிளைட்டை விட்டு இறங்கி ஒரு 5 பேர் போய் பனையூர் டோர் முன்னாடி ஹாய் நண்பா நண்பீஸ் நாங்க வந்துட்டோம், நீங்க எப்ப வரப்போறீங்க ஓட்டு போட? இதுக்கு முன்னாடி ஓட்டு போடலாம் வந்ததே இல்லையா? ஒரு எலெக்ஷனுக்கு கூட இங்க வந்ததே இல்லையா? ஏன் அந்த ரீல்ஸ் ஏன் வைரல் ஆக்கப்படுது? அதுக்கப்புறம் ஏன் இப்ப யாராவது ஏர்போர்ட்ல இருந்து வந்து இப்பயும் வந்துகிட்டு தான் இருக்காங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அந்த ஏர்போர்ட்ல இருந்து வந்து ஓட்டு போட்டுக்கலாம் போனாங்க இல்லையா? இப்ப முந்தா நாள் ஈரான் வந்து அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணுது, இந்தியால இருந்து யாரும் இங்க வராதிங்க, இந்தியர்கள் எப்பப்பெல்லாம் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் அவைலபிலிட்டி இருக்கோ நீங்க உங்க சொந்த நாட்டுக்கு திரும்புங்கன்னு ஈரான் வந்து எம்பசில அதிகாரப்பூர்வமா அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. அங்க இருக்கிற அண்ட்ரஸ்ட் சிச்சுவேஷனை பொறுத்து. அதுக்கு தமிழ்நாட்டில் ஈரான்ல இருக்க தமிழர்கள் மேல தமிழ்நாடு அரசு என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கு? நீங்க ஏதாவது இது வரைக்கும் ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கா? ஆனா அங்கேருந்து வந்து நண்பா நண்பீஸ் ஓட்டு போட்டோன்னு சொன்னாங்க இல்லையா? இது ரெண்டுக்குமான இதுதான் நமக்கு தேவை. இப்ப வந்து என்ன சொல்ல போகுது அரசு? வெளிநாடுகள்ல ஒரு அண்ட்ரஸ்ட் இருக்கு, இதை எப்படி இவங்க வந்து புரிஞ்சுக்க போறாங்க? இப்ப வந்து சார்ட் அவுட் ஆயிடுச்சுன்னு நினைச்ச பிரச்சனை திரும்ப பெருசாக போகுதே, அதை இவங்க எப்படி வந்து இவங்க இதுவரைக்கும் வந்து பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கோ அல்லது கேஸ் பிரச்சனைக்கோ இவங்களோட நிலைப்பாடு என்னன்னு இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்லல. சோ இந்த மாதிரி ஒரு ஜியோ பாலிட்டிக்கல் இஷ்யூவை எப்படி இந்த அரசு ஹேண்டில் பண்ணணும், இதெல்லாம் பேசணும். இதெல்லாம் தெளிவுபடுத்தி பேச வேண்டிய இடத்தில் இந்த அரசு இருக்கிறது. அதுதான் வேணும் நமக்கு. அங்கேருந்து வந்து ஓட்டு போட்டுட்டு போனாங்கன்னு ஃபயர் விட்டு இருந்தோம் இல்லையா? அந்த ஃபயர் விட்ட காலத்தை இப்ப ஆக்கப்பூர்வமா மாற்ற வேண்டிய இடத்தில் அந்த அரசு இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது இருக்கு.